கண்ணு தெரியாது. கண்ணு மாலை கண் நோய் இந்த பிள்ளைதான். மாமியா மண்ட எனக்கு கண்ணு தெரியாது. அவன் சொன்ன மாமியா இந்த பிள்ளைதான். எனக்கு கண்ணு தெரியாது. என் புருஷன் வந்து ஒரு சே திரும்ப நான் பிச்சை எடுத்தானே வந்து வாங்கி வச்சுக்குவேன். எனக்கு இப்படி கொண்டாடி பாட்டு அடிச்சு கொண்டே இருப்பேன். இங்க ஆனா கூடிய சீக்கிரம் உனக்கு விஷம் வைக்க உறுதிடா போல. வயிறு வர அடப்பா இருக்கு. இல்ல சிலையா கிடையாது. 4 மாசமா இருக்கேன். ஆனா தயவு செய்து புள்ள மட்டும் உன்னை மாதிரி பிறந்துடாம இருக்க சொல்லுவேன். வாடி குறக்க முண்டா ஆளு முகர கட்ட பேரு புருஷனாச்சன் மரியாதையா பேசியிருக்கேன். இல்ல உள்ள என்ன கிடக்கும் தூக்கி எரிஞ்சு போட பாத்துக்க. இல்ல நான் வந்துட்டேன் அதை பாரு இதை பாரு ஒரு வயம் ஒண்ணு தர மாட்டாங்க உனக்கு. உனக்கு இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் ஆக விட மாட்டேன். விட மாட்டேங்க. உன் தலையெடுத்து நந்தே வணக்கங்க. இல்ல நல்லா இருக்கீங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா நீங்களா நல்லா இருந்ததா இந்த இடத்துக்கு நாங்க வர முடியும். அப்புறம் அண்ணே ஒத்த கடையா இருந்தாலும் வாயில இங்கி போதாலும் பரவாயில்ல. சரி இருக்கட்டும். ஆமா அண்ணே மைக் இருக்காருண்ணே. எல்லாம் உன் கையில தானே இருக்கு. தயவு செய்து கொஞ்சம் ஏத்துனேன். எனக்கு கொஞ்சம் அடைச்சிருக்கு. இவன்ட கத்தியே பாதி நாள் பாதி நேரம் ஓடி போயிருது. ஆனா என் தலையெழுத்து இந்த 2024 23 இருந்து நீதான் புருஷனா இருக்கிற. இப்படி எனக்கு பொண்டாடி எடுத்தா பால்ட்டா எடுத்து கொண்டே நீ வெக்க இல்லாம 48வது புருஷன் எனக்கு இருக்கு. உனக்கு மண்டபப்படி நான் கொண்டாடாம போயிருவேன். பாப்பா என்ன நீ ஒன்ன தகட்டி போடுவேன் பாரி. அப்புறம் இல்லையா உன்னோட கவனத்துல என் மருமகனை என் செல்ல பிள்ளைய விட்டுட்டேன். அப்புறம் மருமகனே நல்லா இருக்கீங்களா? அத்தட்டு தான் முத பழகுன மாமியாட்ட தான் பழகுன. சரியா? என்னத்த ஏப்பா நான் தானே. நீ ஏதாவது என்கிட்ட அப்படி எதுவும் தப்பா தவற நினைப்பீங்களா? என் செல்ல மருமைய. சரி அண்ணே அதுக்குன்னு உரல நக்கலாம் பாக்குறியா நீனு? ஆனா உன் பழக்க வழக்கம் போகுதா நக்கி பயப்பிள்ளைய. அண்ணே நல்லா கொஞ்சம் ஏத்துங்கண்ணே. எனக்கு கொஞ்சம் அடைப்பு அடைச்சிருக்கு. என் அடைப்பே உங்களாலதான் திரிக்கணும். ஆமா ஹலோ அந்த பைக் சூப்பரா இருக்குண்ணே. ஹலோ இன்னும் கொஞ்சம் இதை நல்லா கொஞ்சம் எக்க வச்சு நல்லா சாப்பிச்சு ஏத்துனே ஏத்துனேன் நல்லா ஏத்துனேன். சிவாமி எல்லா மைக்கு பாக்குறேன். என் மைக்கு ஏண்டி எங்க அது இருக்கு? அது கடல் உள்வாங்கிருச்சு. ஓ மைக்கு அங்க இதான் இருக்குது. மைக்க பேரு முளகா பிஞ்சு தண்ணியில கிடுக்கு கிடுக்கு ஆடிக்கிட்டு மைக்கா இருக்கம்ல. ஆமா அண்ணே என் கல்யாணத்துக்கு உங்களையே நான் போடுறேன். ஆமா என்ன ஏன் உங்களை போடுறேன்னா இந்த ஆள் எங்க போயிருவன்ற அது ஊர்ல எங்கிட்டாவது போயிடும் மைக் செடியை போடுறதுக்கு. சரி போட முடியுங்க. அண்ணா யூடியூப் சேனல் எடுத்துருக்க அன்பனுக்கு வணக்கம்.
தெரிச்சு போயிடும். ரொம்ப சைஸா எப்படி எப்படி இருக்கிற நீ என்ன தகட்ட போற? வா ஒழுக்கமா பிள்ளைய பார்த்துட்டு வீட்டுல இருந்தேன். ஆமா ஆமா பின்னாடி பொசிஷன் சேவலஸ் மில்லு மாதிரி இருக்கியா? எனக்கு குண்டி இருக்கு, ஏண்டி சூத்துவத்தி முண்டை அங்க என்ன இருக்கு? நீ என்னத்தை தகட்டி விட்டு போயிட்டு இருக்க? நீங்க தகட்டி விடுவீங்க, தகட்ட பழந்து விடுவீங்க. ஏப்பா எனக்கு விருச்சக ராசி. உன் கும்பத்துல நான் தண்ணி ஊத்துறதுக்கு வந்திருக்கேன். நான் என்ன சொல்றேன், ஒழுக்கமா பிள்ளைய பார்த்துட்டு வீட்டுல இருந்தேன். என் பேச்சை கேட்காம இங்க ஆள் ரவுண்டு வாசிக்க வந்திருக்கேன். உன்னை எதுக்கு இங்க ஆள் ரவுண்டு வாசிக்க விடலன்னா பிள்ளைக்கு பீஸ் கட்டணும். ஒழுங்கா பீஸ் கட்டுறதுக்கு ஒழுக்கமா வாசிச்சு ஒழுக்கமா போயிடும். நீ எப்பதான் ஆடுவ? ஆடுவையா? ஏயா என்னப்ப இளைஞர்காரையும் முண்டை அதை பேசிக்கிட்டு இருக்காரு. கட்ட வண்டி கட்ட வண்டி கல்யாணி கலண்ட வண்டி கலண்ட வண்டிடா. நானும் தெரிஞ்ச வண்டி நாகரிக அறிஞ்ச வண்டி. கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நானும் தெரிஞ்ச வண்டி நாகரிகம் அறிஞ்ச வண்டி. கட்ட வண்டியே நல்ல வண்டி ஓட்டுறமம்மா ஓட்டுறமம்மா மாட்டிக்கிட்டு ரமணிரமா கண்ட வண்டி ஓட்டுறமம்மா மாட்டிக்கிட்டு ரமணிரமா. கட்ட வண்டி கட்ட வண்டி கல்யாணி கலண்ட வண்டி நானும் தெரிஞ்ச அடி நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரிகம் அறிஞ்ச வண்டி. நீ பரவாயில்லையா? நீ என்னாச்சு நீ வேணும் தான் சொல்ற. ஏன் மாயகிருஷ்ணா ஏச்சாண்டு என் முகரை இதை பார்த்து என்ன அங்க திரும்பிக்கிட்ட? என் முகரை பார்க்க பிடிக்கலையா? உனக்கு ஒத்த கடை சத்திய பிரியா தான் பிடிச்சிருக்குறாக்கு. திரும்பி என்கிட்ட முதல்ல நம்ம அங்கிட்டு திரும்பி உக்காந்து இருக்கிற ஆளு நடையும் பாரு நண்டுக்கால் நடையழகா. ஆமா ஒதுங்கி நிக்குது காரு பருத்தி விட்டது யாரு? ஒதுங்கி நிக்குது காரு காப்ப புடுங்கி விட்டது யாரு? இப்படி சொல்றீங்க, ஆனா ஏமாத்திட்டே போறீங்க. எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 4 பேர் வந்திருக்கீங்க, 4ல ஒரு ஆள் எங்க அப்ப, 3 பேர் வந்திருக்கீங்க. தயவு செய்து உங்க பம்பை காட்டுங்க. அந்த அப்பா வந்துட்டாரு. அதாவது ஏமா வயசே ஆடி வந்த 27 எனக்கு. ஆமா ஆடி வந்தா 26. அப்ப ஆடாம வந்தா நாங்க ஆட்டி விடுக்கணுமா? ஒதுங்கி நிக்கிறது காரு மரத்து விட்டது யாரு? ஓட்டக்கார புஞ்சராகி போச்சு. பவனி வரும் மீனாட்சி பாசம் வச்ச ராசாத்தி அடி ஊருக்குள்ள ஊருக்குள்ள தேருக்குள்ள தேருக்குள்ள கோயில போட பவனி வரும் மீனாட்சி. சுந்தரர் மீனாட்சி கரம் முடிக்க நடந்தாள். பல வீரான பாதைகளை கடந்தாள். பசுக்கிட்ட புரிஞ்சாரு மகராசி கிட்ட பணிஞ்சாரு. முடிப்பாம்பாரு தடுக்கிற மனுகை யாரு? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சக்கரிடம் பாசப்பச்ச ராசாத்தி.
அந்த மசையை மட்டும் நொட்டி அடிக்கிற ஏன் வாத்தியார பேசாம இருக்கிற அப்பா டேய் மாமியாட்டு ஒரு சூப்பரா இருக்குடா. ஏன்டா மாமியாட்டு வரட முடிஞ்சு வச்சுறா ஏன்டா இங்க வந்து இல்லடா உனக்கு என்னடா வேணாம்? அந்த கதையில மாமியா வருமே அத்த மாமியா அந்த கதையில வர பாரு முகத்தை டேய் எருமை மாடு முகத்தை பார்த்து பேசுற கீழே பார்க்காம கீழே தான்டா ஆடிக்கிட்டே இருக்கு. ஏய் அப்பா இப்படி இருக்கிற பொம்பளைன்னா ஒரு சபையில இப்படி இருந்தாவிட தொழிலுக்கு நல்லா இருக்கு. சும்மா வத்தல அடப்பு தடப்புமா கம்மக்காட்டி அப்பா பத்தலும் தொத்தரமா வந்து சும்மா கிளவி வந்தா நல்லா வாடா இருக்கு. ஒப்பாது வாத்தியாரு ஆனா கிளவிய போட்டாலும் என் தலையெழுத்து கட்டி பிடிச்சிட்டு முந்தா நாள்ல கிளவிதான் இதே டைலாக் தான் சொன்னீங்க. ஆமா என்ன சரி ஆனா இன்னைக்கு வந்து அருமையான படம். வணக்கம். ஆமா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இருக்கு. நல்லா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறீங்களா? கேக்குற நல்லா இல்ல என்ன உங்களுக்கு இது என்ன கேக்குற உன் சட்டம் உன் சவுட்டாலு வந்து பொம்பளை பிள்ளை ஆடி இருக்கே வந்து பொழப்ப கருது விட்டு நீ பாட்டுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா அது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இருக்க. அவன் தான் லூசு பையன் அவனை கொண்டு போய் ஏர்வாடியில கொண்டு போய் ஆஸ்பத்திரியில விடும். அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்னமா அப்படி இருக்கு இப்படி இருக்கு இது நல்லா இருக்கு அது தூக்கிட்டு இருக்கு. யாரு உங்ககிட்ட இப்ப கேட்டா எது தூக்கி இருந்தானோ நான் உன்னோட குடும்பம் நடத்த போறேன். மோரே பாருங்க பெரிய நாய் பீதுன்றது மாதிரி அப்படி சொல்றேன் பப்பு. சபையில பொம்பளை நல்லா திருச்ச முகம் பேசுறீ அப்படி இப்படி இப்படியா வச்சு ஒரு ஆளு ஒரு 5 ரூபா தாலு நீ வந்துட்டு அப்படி கக்கு போட்டு சுழிக்கணும். நான் கேக்குறேன் என் சொந்தமா என் சொரத்தியா என் மாமனா என் மச்சானா இல்ல யாரு புருஷன் 30 வரைக்கும் சின்ன கட்டையில நான் தான் உனக்கும் புருஷன் அட்வான்ஸ் போட்டுருக்கு. 5:30 வரைக்கும் அட்வான்ஸ் சின்ன கட்டையில எனக்கு போட்டிருக்காங்க. 5:35 தான் உன் புருஷனுக்கு நீ பொண்டாட்டியா போகணும். அப்படி சொல்ற அது தொட்டுக்கு இந்த முத்துராஜுக்கு அடிமை சிவகாமி. நீங்க நானு அம்மா உங்களுக்கு அம்மா அடே அப்பா என்ன என்ன பொண்டாட்டி சரியான பொம்பளை என்ன என்ன பேசு பாப்பா இந்த மாதிரி என்னை பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி நான் அது தெரியும். என்னை பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன். ஆண் பிள்ளை சாண் பிள்ளைமா அதாவது ஆணுக்கு மரியாதை கொடுக்காதனால எங்க ஜானுக்கு நீங்க மரியாதை கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா நான் ஜானுக்கு மரியாதை கொடுப்பேன் ஆணுக்கு மரியாதை கொடுப்பேன். ஏன் அப்படின்னா என் கூட பிறந்தது ஒரு ஆம்பளை என்னை பெத்தது ஒரு ஆம்பளை நாளைக்கு நான் பெக்க போறது ஒரு ஆம்பளை என்னை கட்டிக்க போறது ஒரு ஆம்பளை இத்தனை 4 ஆம்பளைங்க என்னை சுத்தி இருக்கனால நான் இந்த ஆம்பளைக்கு மரியாதை கொடுப்பேன். என்ன காரணம் தெரியுமா? இந்த ஆம்பளை எல்லாம் உங்களை மாதிரி பொம்பளைகளுக்கு இருந்தாத்தே மோச்சம். என்ன உன்னை மாதிரி பொம்பளை எல்லாம் வீச்சம் எடுத்து தெரிஞ்சுக்க முதல்ல எத்தனை பொம்பளைங்க தார்பாய கிளிக்காம மாட்டேன். இந்த ஊர் என்ன ஊருங்க? சின்ன கட்டளை. சின்ன கட்டளை. எந்த ஊர்லயே தெரியாம நாடத்துக்கு வந்திருக்கீங்க? என்னை கூட நாட மேடல விட்டா போதும் நான் மாட்டுக்கு ஆடிட்டு கிடப்பேன். அது எந்த ஊரா இருந்தாலும் சரி. அது லூசுதே அப்படி. என்ன செய்யறது எங்கள உங்களோட சேர்ந்தா அன்னைக்கு எல்லாம் லூசா போச்சு. இனிமேல் தான் டைட் வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி 25 வருஷமா அப்படிதான் லூசா கிடக்கு. எனக்கு லூசா இருக்கு உனக்கு அப்படி தெரியும். நான் என்ன சொல்றேன் நம்ம வந்து பார்த்த மேல லூசா இருக்குன்ற லூசா இருக்கல என்ன இதுக்கு வர யார் உன்னை கூப்பிட்டா உனக்கிட்ட வந்துட்டா அப்படியே ஏனே வந்தீங்க புடுகுனா சும்மா நிறுத்து. வேற எவ்வளவு இழுத்தாச்சிருக்கு வர்றா அவட்ட ஒத்து வெட்டு ஒரு வெட்டுல ஓட்டிட்டு போ. இன்னைக்கு கிடைச்ச இழுத்தா வச்சு சின்ன கட்டையில நீ தான் நடி. அதனால தான் எனக்கு வச்சு உன்னை ஓட்டி விட்டு போகணும். பாப்பா பாப்பா ஓட்டியே நான் ஓட்டியே பாப்பா. நான் தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்சா கேளு. இந்த ஊர் மேடையில இந்த இத்தனை பேர் இருக்காங்களே இத்தனை பேத்துல எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க பாப்போமா? எத்தனை பேரு? அதுல ஒரு இந்த ஒரு ஊர்லனாலும் ஒரு 10 பேர் வேணா கல்யாணம் பண்ணாம இருக்கலாம். ஆனா மீதி இருக்க 100 பேர் கல்யாணம் பண்ணி தான் இருப்பாங்க. அந்த கல்யாணம் எதுக்கு பண்றாங்க தெரியுமா? உனக்கு சோறாக்கி போடுறது பொம்பளை, உனக்கு துணிமணி துவச்சு போடுறது பொம்பளை, உனக்கு ஆக்கி எல்லாமே பண்றது சகரசமும் பண்றது பொம்பளை, உனக்கு எல்லா புள்ள பக்கம் பொம்பளை, அம்பூட்டு சகரசம் பண்றவன் நீ பெத்த ஆத்தா பக்கம் பொம்பளை, உக்கா தங்கச்சி சீர்வசம் கொண்டு போற பொம்பளை, நீ பெத்த பிள்ளைல பக்கம் பொம்பளை, இம்புட்டுக்கு பொம்பளை நான் இருந்தா உனக்கு மோசம். இல்லன்னா அங்க வீச்சம் தான் அடிக்கும் பாத்துக்க பொம்பளை நீங்க. ஆமா ஆம்பளை ஆம்பளை பெரியாளு பெரியாளு பேசுறீங்க. எந்த என்ன பெரியாளு பேசுறீங்க? ஆம்பளை பெரியாளு நான் பேசுவேன் நிரூபிப்பேன். நீ பொம்பளை பெரியான்னு சொல்றீல. பொம்பளை நாங்க அதுக்கு இருந்தா நல்லது இதுக்கு இருந்தா நல்லது எதுக்கு நல்லது நான் கேக்குறேன். ஒரு குடும்பத்துல ஒரு பேச்சுக்கு நீ தான் என் பொண்டாட்டி நம்ம 2 பேரும் சின்ன கட்டளையில குடும்பம் ஓட்டுறோம். உன்னை தூக்கி போட்டு நான் பலாத்காரம் பண்ணி கெடுத்துட்டேன். சரியா? இப்ப ஒரே ஈத்துல நீ 4 பிள்ளை பெத்துட்ட. முத்துராஜுக்கு சிவகாமி பிள்ளை பெத்துட்ட. பிள்ளை பெத்துட்டியா? குடும்பம் ஓட்டணும். அதுக்கு முதல்ல தேவை என்ன? முதல்ல பணம் தேவை. ஆமா பணம் தானே தேவை. ஆமா.
பிள்ளைகளை வளர்க்கணும்னா அதிகமான பணம் பணம் தேவை. பணம் தானே தேவை. ஆமா. இப்ப நாங்க என்ன வேலைக்கு வேணாலும் போய் குடும்பத்தை ஓட்டி போடுவான். ஆம்பளை காலையில இருந்துச்சு என்ன வேலைக்கு வேணாலும் போவான். பொம்பளை நீ என்ன வேலைக்கு போய் நீ குடும்பம் ஓட்டுவ? ஒரே ஒரு சுருக்கமான கேள்வி. நாங்க எல்லா வேலைக்கும் போவோம்ப்பா. அதாவது இப்ப என்ன சொல்ற, பஸ் ஓட்டுறோம், சரி, லாரி ஓட்டுறோம், வேன் ஓட்டுறோம், காரு, ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், அம்புட்டு ஓட்டுறோம். இப்ப பொம்பளை ஏதாவது கடையில வேலை பார்க்கறோம், துணி கடை, புக் ஷாப், நகை கடை, புத்தக கடை, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல் டீச்சரா கூட போறோம். இவ்வளவு வேலையும் பார்க்கறோம். சரி, குடுப்பன் வாத்தியாக்க குடுக்க பேசுமா, பேசி பாப்பே பேசு இந்தாரு. எல்லா வேலையும் பொம்பளை நாங்களும் உங்களை சரியா. நீங்க ஆம்பளை சம்பாதிக்க போறேன் புடிச்ச கூட்டு குடும்ப தலைவர்ன்றீங்களே. இப்ப குடும்ப தலைவர் பேரெல்லாம் எடுத்துட்டாங்க. குடும்ப தலைவி தான் ரேஷன் கார்டு பேர்ல முதல் இடத்துல இருக்கு. இப்ப நீங்க சம்பாதிக்க போறேன்றீங்க. ஒரு நாளைக்கு சராசரியா உனக்கு ஒரு 600 ரூபாய் சம்பளம் வருது. அந்த 600 ரூபாயில கொண்டு போய் 350 ரூபாய் 600 ரூபாயா? எதுக்கு 600 ரூபாய்? ஆமா, நீ எந்த வேலை பண்ணா இப்ப உனக்கு என்ன எவ்வளவு சம்பளம் பேச்சுக்கு சொல்றேன். சரி, பேச்சுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்க போ, இல்ல ஒரு கொத்தனார் வேலைக்கு போனாலும் ஒரு 1000 ரூபாய் தான் சம்பளம். இவ்வளவுதான் இருக்கு. அதுல பாதி கொண்டு போய் ஒயின் ஷாப்ல கொடுத்துற. இதுல உனக்கு சைடிஸ்டா அதுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சேர்த்து அம்புட்டு கூட்டு கொட்டி விட்டு இங்க கொண்டு வந்து 700 ரூபாய். அது எப்படி உனக்கு தெரியும்? 300 ரூபாய். அதாவது ஒயின் ஷாப்ல தண்ணி அடிக்கிறது, சைடிஸ் வாங்குறது உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டி ஊதாடி போனியாங்க? நான் என்ன கேக்குறேன், நீ போனியாங்க? உனக்கு எப்படி அதை பத்தி தெரியும்? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. கடையில போனியாங்க? ஒயின் ஷாப்புக்கு நீ போனியா? அதாவது இந்த ரோட்ல நடந்து போகையில ஒயின் ஷாப் மட்டும் இருந்துச்சுன்னா சரி, ஒயின் ஷாப் இருக்குன்னு எத்தனை தடக்க நீ அங்க இருந்து வாங்கிட்டு வச்சு உனக்கு வளர்த்து 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 உனக்கு இதுல போட்டிருப்பேன். வீட்டுக்கு இவர் தூக்கிட்டு வந்தா ஆம்புலேட் வேணுமா முகரம் இதுக்கு இவனுக்கு ஆம்புலேட் பத்தளவு எதுவுமே காசு படலைன்னா என்ன செய்யற? ஊரை பிடிச்சு நக்கு நக்கு நக்குனா அதுவும் இல்லைன்னா என்ன பிடிச்ச ஒரு நக்கு நக்குற. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இது நடக்க செஞ்சிருக்கேன். சைடிஸ்ல ஒண்ணு இருக்கு எங்களுக்கு தெரியாது. நான் கேட்கிறேன், என்ன ஒரு சமாளிப்பு பண்றப்பா? சைடிச்சிருக்கு இங்க வரணும். மூடுத்தா முதல்ல இல்ல வருத்தம் கேக்குறியா? நான் கேக்குறேன். இவர் சாரக்கு தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டானா உப்பு களி இவருக்கு முகரக்கி. சரி, இதெல்லாம் வரிச்சு வச்சு கொட்டமே சம்பாச்சு கொண்டு வந்து கொடுக்கணும்ல. 500 ரூபாய், சரி 300 ரூபாய் 700 ரூபாய் கொடுத்து விட்டு குளுக்கு குளுக்குன்னு ஆட்டிட்டு புளிச்சறாம்ல. என்ன புளிச்ச? இரு நான் கேக்குறேன். படுத்து கிடக்குறேன் மூணு குடிக்கிறிய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. 1000 குட்டியை தவிர தன்னால ஆம்பளவே அதை தெரிஞ்சுக்க. முதல்ல எங்க ராத்திரி பூரா ஆம்பளை வெளியில போயிட்டு வருவேன், அவனுக்கு பேரு ஆம்பளவே. நீ ரொம்ப வேண்டாம், ஒரு மணி நேரம் நீ வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வா. நீ உனக்கு பேர் என்ன தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க. முதல்ல ஆம்பளை விடிய விடிய கூட எங்கேயாவது போய் மல்லா கருத்து படுத்துட்டு வருவியா, அவனுக்கு பேரு ஆம்பளை. ஆனா நீ ஒரு நாள் இல்ல, நீ ஒரு மணி நேரம் போய் நீ எங்கேயாவது கடந்துட்டு வா, உனக்கு பேர் என்னன்னு தெரியுமா? முதல்ல அப்புறம் என்னமா பேசுற? நான் வருத்தப்படவே மாட்டேன். அங்கதான் நிக்கிற ஆம்பளை. ஐயா தெரியுமில, வருத்தப்படுற ஆளுங்க தான் வருத்தம் பண்ணும். நான் வருத்தப்படவே மாட்டேன். நான் கேக்குறேன் அப்படின்னா ஆம்பளைங்க எல்லாரும் நீங்க கலியுகத்துல என்னன்னா கடவுளே 2 கொண்டாடி கட்டியிருக்காரு. இந்த காலத்துல ஆம்பளைங்க நீங்க 2 கொண்டாடி கட்டுறீங்க. ஆனா நாங்க அந்த காலத்திலே பாருங்களேன், பொம்பளை 5 பேரு, பாஞ்சாலி 5 பேர்த்த சமாளிச்சிருக்கனே. இதெல்லாம் ஏமாத்துறான். அதனால நீங்க என்ன சொன்னாலும் கடவுளை அப்படி தட்டி. நீ இவ்வளவு பேசுறிய, தொடவலிய போற உனக்கு இப்படின்னா புடிச்சுக்கிட்டு அடிக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கு? நான் கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், ஆண்டே மட்டும் எனக்கு அப்படி கொடுத்திருந்தான்னு வச்சுக்க, ABCBDன்னு பவட வரைஞ்சு காட்டிருப்பையா. ஆண்டவன் எனக்கு கொடுக்கல, இங்க அடிச்சு நான் அங்க போயிடுறேன். நான் ஆம்பளை ஆச்சு மரியாதை கொடுத்து பேசுறேன். பொம்பளை ஆச்சுன்னு நானும் மரியாதை கொடுத்து உனக்கு பேசுறேன். பண்ணி போடுவேன். நீ என்ன பண்ணி போடுவ? நாங்க எல்லாமே பண்றதுக்கு வந்திருக்கோம். அப்படியா? ஆமா. சரி, என்ன பண்ணலாம் நீங்க வந்திருக்கீங்க? நீங்க என்ன பண்ணலாம்? நான் வியாபாரம் பண்ணலாம். நான் இந்த இடத்துல எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும், எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும், வியாபாரத்தை எடுத்து மகிழ்ச்சியா ஓட்டணும்னு வந்து. என்ன வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்க? வியாபாரம் என்ன தெரியுங்களா? வியாபாரத்தை சொல்லட்டுமா? சொல்லுமா. வியாபாரம் சொல்லுங்க. வியாபாரம் வெள்ளரி பிஞ்சு. ஏன்னா வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கும். எத்தனை பேர் தாகமா இருந்தாலும் சரி, அம்புடி பத்து தாகத்தையும் நான் தணிக்கக்கூடிய ஆளு. சரி, வியாபாரத்தை ஓட்டுடுமா? வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறால சந்திரிக்கா. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறால சந்திரிக்கா. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறால சந்திரிக்கா. கண்ணு அவளுக்கு கண்ணு காதலுக்கு எத்த பொண்ணு என்ன கையில கொள்ளாச்ச கேட்டா ஊட்டி வந்து. வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாலே சந்திரிக்கா.
அடி ரோட்டோர வீட்டுக்காரி அடி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பு சேலைக்காரி ரோசாப்பூ சேலக்காரி அடி கட்டுமா போட்டுமா நாணி கட்டுமா போகட்டுமா அடி வளர்ந்து நிற்கிற சிவகாமி குட்டி அடி வளர்ந்து நிற்கிற சிவகாமி குட்டி நல்ல செவத்த குட்டி இது நல்ல செவத்த குட்டி கொளுத்த குட்டி நல்ல கொழுத்த குட்டி தலையில எடுத்துக்கிற நல்ல கொழுகொழுன்னு கொளுத்த குட்டி கொழுகொழுன்னு கொழுத்த குட்டி நல்ல பெருத்த குட்டி நல்ல பெருத்த குட்டி அப்பா கண்ணங்கத்தகிலே ஏத்துருங்க குட்டி கூட கண்ணங்கத்த பொங்கி ஏத்துருங்க குட்டி கூட கண்ணங்கத்தகிலே ஏத்துருங்க குட்டி கூட உனக்கு முளைக்க ஏத்துருங்க குட்டி கூட உனக்கு முளைக்க ஏத்துருங்க குட்டி கூட உனக்கு முளைக்க ஏத்துருங்க குட்டி கூட உடம்பெல்லாம் எம்மா உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் ஏத்துருங்க குட்டி கூட கண்ணங்கத்தகிலே ஏத்துருங்க குட்டி கூட கண்ணங்கத்த பொங்கிலே ஏத்துருங்க குட்டி கூட சூப்பரா இருக்குடா ஆத்தாடி அதே பார்க்காதடா ஆட்டு வந்து மாவ தலன் போல ஐயா, அப்பா. மாவ தள்ளன் போல இருக்கா அடி செவ்வந்தி பூமுடி என்னக்கா என்னக்கா எத்தனைக்கு சொல்லக்கா சொல்லக்கா அட என்னவோ என்னவோ போய் அட என்னவோ என்னவோ போய் செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சேதி எனக்கா அடி எல்லோரும் குளிப்பதற்கு அடி எல்லோரும் குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி தண்ணி ஊத்து தண்ணி இந்த சிவகாமி குளிப்பதற்கு சிவகாமி குளிப்பதற்கு அடி வந்தாலும் பாட்டி மந்திர நாலு கோடி புதுகுட கோயில் தாண்டி அடி வந்தாலும் ஆடி மதுர சுனாமி போனாலும் போய் புதுகட கோயில் தண்ணி வந்தாலும் ஆடி மதுர சுனாமி என்னடிய முன்னத்தில் இவ்வளவு நேரமாக என்னை அந்த சொன்னதை இருப்பது நடிகாரே வேற ஏதோ சென்னைக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன் மாப்ள ஓ எப்படியே பார்த்தன ஒரு ஞாபகம் வருதுடா என்னடா ஒரு கதை சொன்னேன்ல என்னடா மாமியாக்கு என்னடா என்னடா அது என்னது வேற ஒண்ணு மாப்பிள தள்ளி ஆடுங்க மாப்பிள வேற ஒண்ணு இல்ல கண்ணாடி போட்டுட்டே தெரியல வேற ஒண்ணு இல்ல ஆமா சரி வச்சாரு ஆளு பெருசுல ஓரமல்ல தனித்தனி எங்கிட்ட பக்கம் அடிக்கிறோம் சிவிசனுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வச்சு வீச்சினிக்கு அடுத்து சிங்கார பொட்டும் வச்சு அடி அலங்கார தொழைய குட்டி நீ அலப்பறைய வரும் பொழுது அலங்கார தோரணையில் குட்டி நீ அலப்பறையா வரும்போது அடி நெடுதூரம் போக வேணா நாம வழியே நடக்க வேணா நாமளே தூரம் போக வேணாம் வழியே நடக்க வேணாம் போக வேணாம்
என் முட்டை தெரிக்கும் தூக்கி கொண்டு வந்து உன் வாயில வைக்க போறேன் ஆடுமா வாய் ஏ வாய அவன் முட்டையை தெறிக்க வச்சுட்டான ஆடு பாருங்க ஆய் வட்ட வட்ட பாறையிலே சொல்லி அடிப்பேனடி அடித்தவினடி சொல்லி அடிப்பேனடி அடிராதடி உனக்கு குளிர்னா பார்த்தவன என்னுடைய காதல் சொல்லவா சொல்லுங்க மாமரத்து குயிலு மாமரத்து குயிலு பார்க்காம போகாதடி
சொல்றது முன்னாடி உண்மையுமே ரொம்ப பெரிய திருவிழாவாக தான் இருக்கு. ஒரு 4-5 ஊர் சேர்ந்தது போல இருக்கு. அண்ணா யூடியூப் என்ன யூடியூப்ண்ணா? சரி, ஒரே ஊரா இருக்கட்டும். எல்லாரும் வண்டியில டிராவல்ஸ்ல வந்திருக்கீங்க, பார்த்து பத்திரமா போங்க. மற்ற இன்னும் இளைஞர்களுக்கு என்ன ஒரு முக்கிய அறிவிப்பு அப்படின்னா, தயவு செய்து தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்க வீட்டு பக்கத்து வீட்டு ஒரு பையனுக்கு பிறந்த நாள்னு நான் முந்தானத்தை பார்த்தீங்கன்னா 6 பையங்க போயிருக்காங்க ட்ரீட் வைக்கிறதுக்கு. ட்ரீட் வச்சு பாருங்க, காரில் போயிருக்காங்க. 6 பையனில் பார்த்தீங்கன்னா 4 பையன் ஃபாட்லி அவுட், 2 பையன் தான் மிஞ்சிருக்கான். 2 பையனில் ஒரு பையனுக்கு இந்த மண்டை பிளந்துருச்சு. தயவு செய்து இந்த ட்ரீட் வைக்கிறேன் போகிறேன் வரேன்னு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பை நம்மளே கெடுத்துக்க வேணாம். ஏன்னா அந்த தாய் தப்பை மொத்தம் உங்களை நம்பி தான். அதனால் தயவு செய்து தண்ணி அடிக்க வேணாம். அதுலேயும் அவன் செஞ்ச ஒரே ஒரு புண்ணியம் என்ன அப்படின்னா, வண்டி ஓடி போயிருக்க ஒரு சீட் பெல்ட்டை போட்ட ஒரு பையன் மட்டும் தான் தப்புனே. மற்ற பார்த்தீங்கன்னா எல்லா பையனுமே அடி. ஒரு பையனுக்கு மண்டை பிறந்துருச்சு, 4 பையன் ஃபாட்லி அவுட்டு. இன்னைக்கு முதற்கொண்டு ஆஸ்பத்திரியில் வந்து கடைசியாக ஒரு பையன் வந்து இன்னைக்கு வீட்டில் பேராக இருக்குது. இதெல்லாம் நினைக்கல ரொம்ப இதாக இருக்குது. அதனால் தயவு செய்து என்ன அப்படின்னா, வண்டி ஓட்டையில் மெதுவாக போங்க, சரக்கு அடிக்காதீங்க, தண்ணி அடிக்காதீங்க. ஏன்னா இந்த வீட்டில் இருந்த அந்த பையன் இறந்த பையங்க எல்லாருமே ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு பையங்க மட்டும்தான். அந்த தாய் தப்ப மனசு என்ன பாடுபடும். ஒரு புள்ள ஒன்று தங்காதம்னு பெற்று வளர்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாகி கடைசியில் நம்ம ஆசைக்கு கொஞ்சோண்டு சரக்குக்காக நம்ம உயிரையே பலிகாடாக்கிறோம். அதனால தயவுசெய்து தண்ணி அடிக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். இளைஞருக்கு ஒரு அறிவிப்பு சொல்லிட்டு, என் காதல் எப்படி தண்ணீங்களா இருக்கு? சக்கரை கட்டி சந்தன பெட்டி காதல் பண்றது ஒத்தால எப்படி போயிட்டார. சரி, சக்கரை கட்டி சந்தன பெட்டி பறந்தால் ஆளிலைகள் என்னாகும்? அடிமேல் அடி விழுந்தால் மனிதனிவன் நெஞ்சமிங்கு புண்ணாகும். வரும் துன்பம் ஏற்க முடியாது என்றே எவராலும் சொல்ல முடியாது போடா. வருவதை எல்லாம் ஏற்றுக்கொள். தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு
புலி பருப்பு